ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். நம்ம திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம சைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 97வது நாள். இப்போ நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நேரத்தில் ஒடிசாவை நோக்கி கிட்ட நம்ம போயிடுவோம். ஸோ வெஸ்ட் பெங்கால்லேருந்து கிளம்பி 2 நாள் ஆச்சு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு தாங்க. கண்ணுக்கு அப்படியே அவ்வளோ இனிமையாக, அவ்வளோ அழகாக ஒரு இயற்கையை ரசிச்சுட்டே நம்ம பெடல் பண்ணுறது செம அனுபவமாக இருக்குது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். 97 நாள் ஆகிடுச்சு இன்னையோட. ரொம்ப சந்தோஷம் உங்கள் சப்போர்ட்டுக்கு. நம்ம இப்போ போயிட்டுருக்க இடம் அடுத்தது ஆந்திர பிரதேஷ் மல்லிகார்ஜுன் 11வது ஜோதிலிங்கமாக நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் ஓரளவுக்கு மழை வெயில் ரெண்டுமே கலந்துருக்கு. இது வரைக்கும் நம்ம 13 மாநிலத்தை கடந்து வந்திருக்கோம். இது வரைக்கும் 6700க்கு மேலே கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம பெடல் பண்ணியிருக்கோம் 97 நாளில். ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சிவனோட அருளால் வெற்றிகரமாக நம்மளுடைய பயணம் போயிட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவாலும் சரி. ஆந்திர பிரதேஷில் 11வது ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம ராமேஸ்வரத்தில் தான் லாஸ்ட்டு ஜோதிலிங்கமாக தரிசனம் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டு எப்படி எடுக்க போகிறோன்னு தெரில. ஏன்னா 2 ரூட் இருக்குது. ஒன்று சென்னை OMR ஈஸியாக அந்த ரூட் எடுத்து நம்ம ராமேஸ்வரம் போனோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆந்திரா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தூர் போயிட்டு வெள்ளூர், திருவண்ணாமலை, நம்ம ரூட்டு திருவண்ணாமலை, விழுப்புரம், அந்த மாதிரி திண்டிவனம் அந்த ரூட்டில் போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2த்துக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கேன். எது வந்து கொஞ்சம் கிட்ட இருக்குது, எது நம்மளுக்கு வந்து ஈஸி இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சர்ச் பண்ணிக்கேன். யாருக்கா தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த காட்டிலேருந்து வேறு யானைலாம் வரும்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லி ஆரம்பித்தாங்க. போர்டு வேறு அங்கங்கே யானை ஜாக்கிரதை அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தாலும் ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்னால்தான் அப்பயும் நம்மளாம் சில இடத்துல பெடல் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தாலும் கொஞ்சம் திக்குன்னு இருக்க தானே செய்யும். அவளும் மனிதர் தானே அப்படின்ற மாதிரி. பட் ஒரு நல்ல விஷயம், செகண்ட் நார்மல் ரோடில் எப்படி வந்து மக்கள் போய் வந்துட்டுருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு திக் நிமிடங்கள் எதுவும் இருக்காது. நானும் அங்கங்கே தேடிகிட்டே வரேன், ஏதாவது கண்ணில் தென்படுமா, எவனை தென்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே தான் வரேன். பட் எதுவும் சிக்கலை, பையப்புள்ள பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா. ஸோ இந்த பயணம் கூடிய விரைவில், அதுவும் நான்லாம் நினச்சி கூட பார்க்கல பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜோதிலிங்கமே 1000 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்லாம் நினச்சி பெடல் பண்ணி சிவமேல பாரத்தை போட்டு பெடல் பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி 10 ஜோதிலிங்கத்தை முடித்து 7000 கிலோமீட்டர் நெருங்க போகிறோம். நினச்சி பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்குது. நீங்களும் என் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து அதுவும் 97வது நாள் ஆகியும் இன்னமும் நிறைய பேர் என் கூடவே ட்ராவல் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஆல்ரெடி கேட்கணும்னு நினச்சேன், யாரெல்லாம் வந்து எத்தனை ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்து திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக், அங்கே வந்து முழுசாக 12 ஜோதிலிங்கம் சிங்கிள் ஷாட், அதுவும் எண்டோரன்ஸ் சைக்கிள் அதில் பண்ண முதல் ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நான் பார்த்த வரையும் அதை பார்த்துட்டு தான் இந்த சைக்கிளை நான் எடுத்தது காரணமே அதுதான். சரி, யாரும் பண்ணாமல் இருந்திருக்கணும், நம்ம பண்ணுறது நாம் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த சைக்கிள் எடுத்தேன். அதே மாதிரி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு.
ஆண்டவன் முனியத்தில். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். நம்ம போயிட்டு அடுத்தது ஒடிசாலாம் மீட் பண்ணுவோம். ஒடிசா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 days தான் ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப கிட்டாக இருக்கும். கடலோர மாவட்டமாக தான் போக போகிறோம் இப்போ நம்ம. ஏன்னா இது மட்டும்தான் ஃபாரஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொல்கட்டா டு சென்னை வந்து நேஷ்னல் ஹைவே, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஒடிசா கொஞ்சம் தான் இருக்கும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுடைய பார்டர் வந்து தொடங்கிறோம், சின்னதாக தொடங்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம சைக்கிள் பெடல் பண்ணியிருந்தோமோ, என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். திருப்பத்தூர் டு காசி சைக்கிள் ரைட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் 2023 டிசம்பர். அப்போது நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. 26 நாளில் காசி வந்து ரீச் ஆகிருப்போம். 2800 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தோம். அது இந்த ஷார்ட்கட் எனக்கு அப்போ தெரிஞ்சுதான் கண்டிப்பாக இந்த வழியில் தான் வந்திருப்பேன். ஓகே காய்ஸ், ஸோ வியூலாம் பயங்கரமாக இருக்குல்ல, வேறு லெவல். வெயில் அடிக்கிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு வந்து க்ரீனிஷாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். இங்கே அதுவும் பாருங்களேன், நிறைய பேர் சைக்கிள் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது. பாய் அண்ட் see you on next video.